இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மூக்கு சரியில்லையா மொழி சரியில்லையா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா என்ன அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அவ குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காளா, நான் இல்லையா? அந்த அம்மா அப்படியே ஸ்ரீஜா, அப்படியெல்லாம் பண்ணிடாத. கல்யாணம் வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அசிங்கப்படுத்தும் போது அந்த இசையோட முகத்தை பாத்தீங்களா? அந்த அம்மா பக்கம் நம்ம போகவே வேண்டாம், சரியா? அப்ப நான் ரூம்ல தான் இருக்கணும். அதுக்காக நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்கள அனுப்பி வைக்கவா முடியும்? ஆமா, அவங்கள அனுப்பி வைக்கிறோம். அப்பா வர நேரமாச்சு. அவங்க வாயை வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசுனாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த அலங்காரத்தை மண்டபத்தை விட்டு அனுப்பணும். ஆமா, எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த அலங்காரமா பிரச்சனை வேற. தேவையில்லாத எல்லா வேலையும் பாக்குறாங்க. ஏதாவது பண்ணி அவங்களை இந்த மண்டபத்தை விட்டு அனுப்பணும். எப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. கைவசம் என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு. இருங்க காட்டுறேன். என்னங்க என்னது இது? தலைவலி மாத்திரையா? பேதி மாத்திரை. இது எதுக்கு போன் பின்னாடி வச்சிருக்க? சில நேரங்கள்ல அவசரத்துக்கு தேவைப்படும்னு வாங்கி வைப்பேன். அவசரத்துக்கு தலைவலி மாத்திரை, ஜுர மாத்திரை வாங்கி வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன பேதி மாத்திரை கையில வச்சிருக்க? இத பால்ல கலந்து அலங்கார அம்மாவுக்கு கொடுங்க. குடிச்சிட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடட்டும். ஓ, இதுதானா? கரெக்டா எடுத்துட்டா? பேதி மாத்திரை கலந்த ஜூஸ் தான் குடிக்கிறாங்களா இல்லையா? இதுல எது பேதி மாத்திரை கலந்திருக்குன்னு தெரியலையே. நீ எடுத்துட்டு போப்பா. இருப்பா இருப்பா இருப்பா. கொண்டா கொண்டா. இப்போ இப்போ ஓகே மேடம். எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். நான் குடிக்கும்போது அப்படியே ஊத்தி அப்படியே கண்ணை உருட்டி பார்த்துக்கிட்டு இருந்த. எனக்கு வயித்து வலிக்காதா? இத குடி. இல்ல எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். குடி குடி சொல்றல. குடி குடி குடி. ஐயோ, இதுல ஒருவேளை பேதி மாத்திரை கலந்துருந்தா என்ன பண்றது? அட என்ன பாத்துட்டு இருக்க? குடி. இல்ல இல்ல, குடி குடிங்கறல. பாது. அட குடிங்கறல. குடி. ஃபுல்லா குடிச்சு. நல்லா இன்னும் குடி. கொண்டா. சூப்பர். போ போ போ. இல்ல நல்ல ஜூஸ் தானே. போய் நல்ல ஜூஸ் ஓடி ஏறி வேலைய பாரு. குடி போறாங்க. ஐயோ ஸ்ரீஜா, அப்பா என்ன ஒருத்தரையும் காணோம் பேசுறதுக்கு. எங்க போயிட்டாளுங்க? இப்ப அலங்கார அம்மா குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ் மாத்திரை கலந்ததா இல்ல நீங்க குடிச்சது மாத்திரை கலந்ததா? ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. எதுல மாத்திரை கலந்தன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். கொஞ்ச நேரத்துலயா? ஏய், பேசுறது காலையில ச்சே. நம்ம அங்க போவோம். ஏய் சுபத்ரா, யார் இந்த ஆளு? ஸ்ரீஜாவோட அப்பா பெரியம்மா. அந்த ஆள் முகத்தை பார்த்தா ஒன்னும் சரியாவே தோணலையே. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அப்பா பொண்ணுனா மூஞ்சி பார்த்தா தெரியாது. என்னவோ போ. இது என்னமோ எனக்கு சரியா படல. என்னன்னு விசாரிச்சு வை. நல்லா இல்ல, நல்லதுக்கு இல்ல. என்னங்க என்ன இப்படி பேசுறாங்க? அவங்க அப்படிதான், விடுங்க. அப்பா, நான் சொன்னல, இவதான் இசைப்பா. நீதானா அது? யா, I will take care. உன்னை பத்தி ஸ்ரீஜா நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. நான் தான் ஸ்ரீஜாவோட அப்பா. சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். உனக்கும் விஷாலுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சாமே. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்ரீஜா அப்பா இவரு கிடையாது, வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே மாமா அத்தனை யாரையோ கூட்டிட்டு வந்தா. இவ ஏன் இப்படி பண்றா? விஷால் பார்த்துட்டான். விஷால் ஏற்கனவே அப்பாவை பார்த்ததுனால அவனுக்கு மட்டும் இவர் அப்பா இல்லைங்கிற விஷயம் தெரியுமே. எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணணும்.
என்னாச்சு ஸ்ரீஜா? விஷால் கோமா போறான். அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா? ஐயோ இருங்க, நான் வரேன். ஏய் ஷோ, என்ன இப்ப அப்பாவும் வர முடியாதுன்னு சொன்னா அத்தை என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணத்துல எனக்காக யாருமே இல்லைன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக தான் அப்பான்னு ஒருத்தரை வர வச்சு. எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு என்ன ஒருத்தர போலி அப்பாவா நீ கூட்டிட்டு வந்தது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பிரச்சனை வந்தா சமாளிச்சுக்கலாம். எந்த கல்யாணத்துல தான் பிரச்சனை வரல? இத பாரு விஷால், நீ என் கழுத்துல தாலி கட்டணும். மணமேடையில உன் பக்கத்துல நான் உட்காரணும். என்னோட ஆசை அது மட்டும்தான். அது நடந்ததுக்கு அப்புறம் அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லா உண்மையும் சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த பாரு, நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும் ஸ்ரீஜா. அதுக்காக நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். உனக்கு பிடிக்கல பிடிக்குங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். இங்க பார், இப்படி இருக்கணும் பாட்டு. ஓ ஓ, ஓ, ஆ, 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 ஆ. இங்க வந்து சாமி அடிட்டு இருக்க போட்டா கண்டினியூ கண்டினியூ. நம்ம அலங்காரமா அருமையா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நம்மள சந்தோஷப்படுத்தினாங்க.